வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த புரோக்கன் விண்டோ தியரி தெரியுமான்னாரு. எனக்கு புரியல என்னதுங்கன்னு. அப்போ அது விளக்குனார். என்னன்னா, ஒரு பில்டிங்கில் ஒரு ஜன்னல் அடிபட்டிருக்கு, இல்லை உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்குன்னா அதை கவனிக்காமல் விட்டோம்னா கொஞ்ச நாள்லே எல்லா ஜன்னலும் உடஞ்சிரும். யாராவது கல்லை விட்டு எறிவான், இது மாதிரி நடக்கும் அங்கே இருக்க மற்ற ஜன்னலுமே. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பில்டிங்கை ஒட்டி இருக்கிற லைட்டு, ஸ்ட்ரீட் லேம்ப் அதை எவனாச்சும் கல் எடுத்து விட்டு எரியுமா. இது இருளோன்னா மக்கள் நடமாட்டம் கம்மியாயிடும். அப்புறம் அந்த இடம் சிறுநீர் கழிக்கிற இடமா ஆகிடும். இதுக்கப்புறம் அங்கங்கே தம் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன்லாம் கூடுற இடமா அந்த இடம் ஒரு இல்லீகல் பிளேஸ் ஆகிடும். ஸோ மக்கள் பொதுமக்கள் நடமாடாத அளவுக்கு அந்த இடம் வீணாக போயிடும். இதுதான் இந்த புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை தான் நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய அலுவலாகட்டும், நம்மளோட வீடாகட்டும், இதை கொஞ்சம் பொருத்தி பார்த்தோம்னா, ஒரு வீடு சுற்றி பார்க்கணும் அவசியம் இல்லையா. கிச்சனும் அவங்களோட ரெஸ்ட் ரூம், அதாவது பாத்ரூமும் சுத்தமாக இருந்தாலே வீடு சுத்தமாக இருக்கணுவாங்க. ஆஃபீஸில் கூட ஒருத்தங்க ஆஃபீஸ் சுத்தமாக இருக்குது, அவங்க ஃபைலிங் சிஸ்டம்ஸ்லாம் கிளியராக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒரு தரமான பொருளை தான் அவங்க கொடுப்பாங்க நமக்கு. அதில் எந்த வித சந்தேகம் நமக்கு இருக்காது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன கண்ணாடி தானே உடஞ்சிருக்கு, அதை என்ன பண்ண போகுதுன்னு நினச்சா அந்த ரோடே மக்கள் யூஸ் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ, அதே போல் தேவையில்லாத சாமான்கள் வீட்டில் வாங்கி வாங்கி நம்ம ரொப்புறதுனால, ஒரு ஹைஜீனாக வைக்கலைன்னா, வீடை சுத்தமாக வைக்கலைன்னா வீடும் நமக்கு என்ன தேவையோ கிடைக்காம போயிடும். ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாகவே ஆகிடும். எனக்கு நிறைய வீடு பார்த்துருப்போம், கச சாமானுக்கெல்லாம் நடுவில் தான் இருப்பாங்க அவங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஜப்பான்காரன் ஒரு பேனா வச்சுருப்பான்ப்பா, அது ஒழுங்காக எழுதும்பான்வார். ஒரு ஷூ வச்சுருப்பான், பாலிஷ் போட்டு சுத்தமாக வச்சுருப்பான்வார். த மினிமலிஸ்டிக் இஸ் த நியூ பஸ்வேர்டுங்க. ஆமாம், எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தேவைக்கு பொருளை வாங்குறத விட நிறுத்திக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே மட்டும் நிற்கலைங்க. கடைசியாக ஒரே ஒரு சின்ன மெசேஜ். நம்ம மைண்டும் அவ்வளோதாங்க. சின்ன ஒரு டாக்ஸிக் தானே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம மைண்டுக்குள்ளார போட்டுட்டோம்னா அதே வளர்ந்து 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 நம்மளை போட்டு அந்த நெகட்டிவிட்டி நம்மளை ஆட்கொண்டுரும். அதனால் அது புரோக்கன் விண்டோ தியரின்றது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், கண்ணாடி தானே உடையுதுன்றது இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தானே, ஒரு சின்ன பொறாமை தானே அப்படின்னு நம்ம விட்டுறாமல் அப்போ அதை உன்னிப்பாக கவனித்து சரி செஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காணொளி பார்த்தமைக்கு மிக்க நன்றி.